தாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தாலின் முன்னே தோகைப் புறவில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்தமுத்தி தியாகப் பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணி தன் பாலகனே. சுத்தமும் நித்தமுமாகிய முத்தியை வரையாது கொடுக்கும் மலை போன்ற வள்ளலும் முப்புறங்களை அழித்து வரும் முக்கண்ணரும் ஆகிய சிவனை தமது இடப்பாகத்தில் வைத்திருக்கின்ற மேலான மங்கள குணங்களை உடையவராகிய உமாதேவியாரின் புதல்வரே. ஆகாயத்தை முட்டி வரும் நெடிய யமன் இறுதி காலத்து எருமைக்கடாவின் மீது ஏறி வந்தால் எனக்கெதிரே மயிலாகிய குதிரையின் மீதேறி வந்து தரிசனம் தந்து நிற்பாயாக. தாராகணம் எனும் தாய்மார் அருவத்தரும் முளைப்பால் ஆறாது முளைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராகும் கையில் திருவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே. நட்சத்திர கூட்டம் என்கின்ற செவிலி தாய்கள் 6 பேரும் தந்த முளைப்பாலை உண்டது போதாமல் உமாதேவியாரின் திருமுறை பாலையும் உண்டருளிய பாலகனாகிய திருமுருகப் பெருமானின் திருவரையில் கட்டிக்கொள்ளும் உடைவாளும் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள சிறுவாளும் வேலாயுதமும் அடியேனின் சிந்தையில் குடிகொண்டிருக்கின்றன. ஆதலால் யமனே என்னிடம் வாராது நீங்கிப் போவாயாக. மீறி வந்தால் உன் உயிரை வாங்கிவிடுவேன். தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டிப் பணிய பணித்து அருளாய் புண்டரீகன் அண்டமுகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டிப் பகட்டில் பொர்த்திட்ட நிட்டூர சூர பயங்கரனே. தாமரை பூவில் இருப்பவராகிய பிரம்மதேவரது அண்டத்தின் உச்சியை கிழித்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட எட்டி ஆண் யானையைப் போல் போர் புரிந்து கொடிய சூரனுக்கு அச்சத்தை உண்டாக்கின கடவுளே. பழுக்க காய்ச்சிய சகடு போல சிவந்த கடப்ப மலர் மாலையையும் எனது மனத்தையும் உமது திருவடிகள் 2 கண்ணும் புகவிட்டு வணங்க கட்டளையிட்டு அருள்வீராக.